Hey guys, welcome back. 2500 rupee price bracket market எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. பட் இப்போ நாய்ஸ்ல இருந்து புதுசா Pulse 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2499 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துலாம். அண்ட் நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து Amazon, Flipkartல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் மட்டும் இல்லை, மற்ற கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆகுறது எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுதான் நாய்ஸ் Pulse 4 ஸ்மார்ட் வாட்ச். நம்மகிட்ட வந்து ஸ்பேஸ் ப்ளூ அண்ட் சில்வர் லிங்க் கலர் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் ப்ளூ வந்து ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சில்வர் லிங்க் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ டாப்பில் பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து AMOLED டிஸ்பிளேயோட வருது. லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 5999 போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. இந்த ஸ்டாப் வந்து மேக்னெட் சப்போர்ட்டோட வரும். பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் அண்ட் புக் மை ஷோ வவுச்சர், வாரண்டி கார்டு, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து சிலிகான் வேரியண்ட், இன்னொன்று வந்து இந்த மெட்டல் மெஷ் வேரியண்ட். ரிஸ்ட் வந்து எந்த சைஸில் இருந்தாலுமே வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்கல் ஓவரியுமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாட்சோட ரைட் சைடில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து மைக் இருக்குது. பேக் சைடு வந்து சென்சார்ஸ், அது கீழே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. பாடி வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நியர்பையில் உங்களுக்கு எதாவது ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கிது அப்படின்னா யூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் சிலிகான் வேரியண்ட் வந்து 37 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. மெட்டல் வேரியண்ட் வந்து 61 கிராம்ஸ் இருக்குது. ஸோ வாட்சோட மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து செம்ம லைட் வெயிட்டு. பில்டு வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம Pulse 2 Max பார்த்துருந்தீங்கன்னா சிமிலர் டிசைன் பேட்டர்னில் தான் இருக்கும். ஃப்ரேமு, பேக் எல்லாமே வந்து ஒரு யூனிபாடி டிசைனில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்னென்னா லாங் வியருக்குமே வந்து நமக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்காக நான் ஓவர் நைட் எல்லாமே வந்து வியர் பண்ணியிருப்பேன். ஸோ கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து 22mm ரிமூவபிள் ஸ்டாப்போட வருது. ஸோ சிலிகான் ஸ்டாப் மட்டும் இல்லை, இந்த மெட்டல் ஸ்டாப்மே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஸ்டாப் தேவைப்பட்டதுனாலுமே வந்து மாற்றிக்கலாம். இந்த ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. தின்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் கூட வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியும். ஒரு சில வாட்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக தெரியும், அந்த 2 inch வாட்சஸ்லாம். பட் இந்த வாட்ச் வந்து நமக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கையில் வியர் பண்ணுறப்போ நம்ம பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல லுக்குமே வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ நாய்ஸ்லேயே வந்து இதே பட்ஜெட்டில் நம்ம மெட்டல் ஃப்ரேமோட வாட்சஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்குது. பட் பெரிய அட்வான்டேஜே வந்து வெயிட் தான். பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் வாட்சோட ஓவரியூ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போகிறது, பவர் சேவிங் மோடு, இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஃபோனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க முடியும், பட் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம ATT டீல்ஸ் சேனலே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட்டு, SpO2 இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குயிக் விட்ஜெட்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுக்குள்ளே போய்டும். மெனுக்குள்ளே நாய்ஸ் ஹெல்த்தில் வந்து நமக்கு அந்த ஹெல்த் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனால் நம்ம காண்டாக்ட்ஸ் வந்து 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து வாட்சில் சேவ் பண்ணலாம். கால் ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டயல் பேட் சப்போர்ட்டுமே இருக்குது. நம்பரை நம்ம மேனுவலாக டயல் பண்ணலாம். காண்டாக்ட்ஸில் போய்ட்டு ஒரு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம். ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கால் வந்து கட் பண்ணலாம். பட் என்னென்னா ரொம்ப பயங்கர லவுடான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து நியர்பையில் வச்சு பேசும்போது நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து இண்டோர் கால்ஸ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏதோ எமர்ஜென்சி கால்ஸ் வந்து நம்ம வாட்சில் வந்து பேசிக்கலாம். கனெக்டிவிட்டி காலிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து Bluetooth 5.3 வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனோட பேர் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் கால் பேசும்போது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் வந்து லேட்டன்சி இஷ்யூவோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸுமே வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. காலிங்காக வந்து சிங்கிள் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ட்ரூசிங் டெக்னாலஜி சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்துன்னா கிளாக் இருக்குது. அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ண முடியும். அண்ட் டைமர் ஆப்ஷன், ஸ்டாப் வாட்ச் எல்லாமே இருக்குது. ஒர்க் அவுட் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. பட் வாட்சில் வந்து 10 ஒர்க் அவுட் மோட் தான் இருக்குது. அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா ஆப்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்குது.
அண்ட் நான் நாய்ஸ் பல்ஸ் 3 மேக்ஸுமே வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை விட ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து ஸ்லைட்லி இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. அண்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் ஆக்டிவிட்டி டைமு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடு, பேஸு, டோட்டல் ஸ்டெப்ஸு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓரளவு நல்ல டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் அண்ட் டைம் பேஸ் பண்ணி வந்து இவங்க டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி தராங்க. பட் இது ஜிபிஎஸ் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. டிஸ்டன்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும் நமக்கு. பட் ஸ்டெப் அக்யூரேசியுமே வந்து நமக்கு அபோவ் 90% இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டெப் ட்ராக்கிங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபோன்லேயே வந்து நம்ம வெதர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெதர் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட்டு, வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 4 வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக தேவைப்பட்டதுன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோன்னா நமக்கு ரிஸ்ட் அவேக்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ரிங்டோனோட வைப்ரேஷனுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம்லேயே வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். மினிமமில் வைக்கும்போது நோட்டிஃபிகேஷன் எதாவது மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வைப்ரேஷன் மோட்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கால் அலர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரிங்டோனோட வால்யூமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் டைம் மாற்றுறது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 2 ஸ்க்ரீன் டயலோட வருது. ஸோ ஒன்று வந்து டிஜிட்டல், இன்னொன்று வந்து அனலாகோட வருது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஓடி யூஸ் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஒரு மேக்ஸிமம் 2 days வரைக்குமே வந்து நம்ம ஏஓடி யூஸ் பண்ணால் பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஓடி ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டால் கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் இருக்குது. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வாக்கிங், ரன்னிங் மட்டும் வந்து டிடெக்ட் பண்ணும். அண்ட் டிஎன்டிஏ மோட் ஆப்ஷன் இருக்குது. மெனு வியூ வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்றது பார்த்துக்கலாம். நாய்ஸோட பழைய வாட்ச் எப்படி இருக்குமோ சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ் கலர்ஃபுல்லாக அண்ட் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்கும். நிறைய நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸில் நான் வந்து நம்ம இதே வாட்ச் யூஐ பார்த்துருப்போம். இன்கமிங் கால் வரும்போது நமக்கு யூஐ இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம மியூட் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், அண்ட் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து தராங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பல்ஸ் 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து இனிஷியல் இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக வந்து 2499 கொண்டு வராங்க. அந்த சிலிகான் வேரியன்ட். அண்ட் அந்த மெட்டல் வேரியன்ட் வந்து 2799 கொண்டு வராங்க. சிலிகானில் வந்து பிளாக், ரோஸ், ப்ளூ, கிரீன் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. மெட்டலில் வந்து சில்வர் அண்ட் பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ப்ளூ கலர் மட்டும் நாய்ஸ் வெப்சைட்டில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. நாய்ஸ் வெப்சைட்டில் இன்னிலேருந்தே வந்து சேல் லைவ் பண்ணியிருக்காங்க. பட் அமேசானில் வந்து நமக்கு 26th சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நல்ல லைட் வெயிட்டான ஸ்மார்ட் வாட்ச், லாங் வேர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் ஃப்ளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். இல்லை கையில் வியர் பண்ணிவிட்டு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா கூட வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பல்ஸ் 4 ஸ்மார்ட் வாட்சில் 1.85 inch AMOLED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. பிளாக்ஸ்லாம் வந்து நல்லா பியூராக எடுத்து கொடுக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளேல வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மேக்ஸிமமாக வந்து 600 nits பிரைட்னஸ் சப்போர்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நீங்கள் அடிஷ்னல் வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. நம்ம ஃபோன் கேலரியில் இருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணியுமே வந்து வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணலாம். அண்ட் பேட்டரி பேக்கப் நம்ம பார்த்தோன்னா ரெகுலராக நம்ம நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற மாதிரி அரௌண்ட் அந்த 5 to 7 days பேட்டரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நார்மல் யூசேஜில். அதே வந்து நீங்கள் டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோனோட பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டரான பேட்டரி பேக்கப் வரும். அண்ட் ப்ளூடூத் கால்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வந்து மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஏஓடிலாம் யூஸ் பண்ணாலுமே வந்து சிமிலராக அதே மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 hours ஆகுது. அண்ட் யூசர் டு யூசர் வந்து அந்த பேட்டரி பேக்கப்ன்றது வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவுட்டோர்லேயே அதிகமாக இருப்பாங்க, ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஓவரால் என்னோட டெஸ்டிங்கில் வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ், ப்ரீத் மோட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாம்சங் வாட்ச் 4 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நியர் வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஸோ காற்றுல வச்சு டெஸ்ட் பண்ணுறது, டேபிள் மேலே வச்சு டெஸ்ட் பண்ணாலுமே வந்து நமக்கு மெஷர் ஆகலை. கையில் வியர் பண்ணால் மட்டும்தான் வந்து மெஷர் ஆகுது. சென்சார்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் பல்ஸ் 3 மேக்ஸ்னு வந்து இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதில் வந்து கொஞ்சம் ஸ்லீப் ட்ராக்கிங் முன்ன பின்ன இருக்குது. பட் இதில் வந்து ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்லீப் டைமு, மார்னிங் வேக்கப் டைம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. பட் டே டைம் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ட்ராக் பண்ணாது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் நாய்ஸில் கொஞ்சம் ப்ரீமியமான வாட்சஸ் நம்ம போனாலுமே வந்து
டேல ட்ராக் பண்ணாது. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஓரளவு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதை பற்றியுமே வந்து வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனல் வாட்சோட வேர்டிக்ட்னு பார்க்கும்போது 2499 வந்து இனிஷியல் அந்த சிலிகான் வேரியண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த வாட்சை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, செம்ம லைட் வெயிட்டு பில்டு. இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நாய்ஸ்லேயே வந்து நம்ம மெட்டல் பில்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் இது பிளாஸ்டிக் பில்ட் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் அந்த வெயிட்டுமே வந்து ஃபேவரபுளாக இருக்குது, கம்மியாக இருக்குது. பெசல்ஸோட சைஸுமே வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து வாட்சோட லுக் அண்ட் டிசைன்லையுமே வந்து நல்ல இம்ப்ரெஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே சப்போர்ட், நல்ல பேட்டரி பேக்கப், ஸ்டெப் ட்ராக்கிங் அண்ட் வாட்ச் கையில் வியர் பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். 2500 ரூபி ப்ரைஸ் ப்ரைஸில் இதோட பெட்டரான பில்டு ஸ்மார்ட் வாட்ச், அந்த மெட்டல் பில்டே வந்து நமக்கு நாய்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் லைட் வெயிட்டாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பட் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. உங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அமேசானில் அப்பப்போ வந்து ஆஃபர்ஸ்மே வந்து போட்டுட்ருப்பாங்க. ஆஃபர் டைமில் வந்து நமக்கு வாட்சோட ப்ரைஸ் வந்து இன்னமும் வந்து கம்மியாகும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி சேல் லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நாய்ஸ் 10 கூப்பான் கோட் யூஸ் பண்ணி நம்ம செக் அவுட் பண்ணும்போது அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து நம்ம 2250 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் அமேசானில் வந்து இந்த மாதம் 26 மதியானம் 12 o'clock வந்து சேல் லைவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.